மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கார்பன் மோனாக்சைடோட ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கெமிக்கல் ஃபார்முலா CO. இது நார்மலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ரியாக்ட்ஸ் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது கார்பன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல நமக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, கார்பன் ரியாக்ட்ஸ் வித் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், அதிக அளவு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணால் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக கார்பன் ரியாக்ட்ஸ் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட ஈக்குவேஷன், இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னா 2C + O2 with gives 2CO. 2 carbon atoms reacts with 1 oxygen molecule to produce 2 molecules of carbon monoxide. ஓகே, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி கார்பன் மோனாக்சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஏர். ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசியஸ் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து ஏர் அப்படிங்கிறத வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஏர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அது கூடவே சேர்ந்து என்னவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸும் இருக்கும். பிகாஸ் கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஏர் அப்படிங்கிறதுனால ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நைட்ரஜனும் அங்கே இருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்டு will contains nitrogen gas and also the mixture of nitrogen and carbon monoxide is called producer gas அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கார்பன் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அதில் ஆல்ரெடி நைட்ரஜன் கேஸும் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் மோனாக்சைடு மட்டும் கிடைக்காம மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். தட் மிக்சர் இஸ் கால்டு ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் மீன் பை ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும்? கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் கேஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து ஈக்குவேஷன்ஸாக நம்ம கொடுக்கும்போது 2C + O2 by N2 in the presence of air with gives 2CO + N2 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 2CO + N2 is called producer gas அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ப்ரொடியூசர் கேஸை எதில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் பாஸ்டு த்ரூ த சொல்யூஷன் ஆஃப் காப்பர் 1 குளோரைடு. இப்போ கார்பன் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ரொடியூசர் கேஸ்னால் என்ன அர்த்தம்? கார்பன் மோனாக்சைடும் அதில் நைட்ரஜனும் இருக்கும். அதை வந்து எதில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 1 குளோரைடு சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறாங்க. அண்டர் த ப்ரெஷர், ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் CuCl CO.2H2O அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அட் த ரெடியூஸ்டு ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன்ஸ் வந்து எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா பியூர் கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பியூர் கார்பன் மோனாக்சைடு நம்ம வந்து இப்போ பியூர் கார்பன் மோனாக்சைடு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மிக்சராக கிடைக்காம பியூர் கார்பன் மோனாக்சைடு நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்மிங் மெத்தனாயிக் ஆசிட், தட் இஸ் கால்டு ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். HCOOH, அது வந்து ஐயூபேக் நேம் வந்து மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார்மிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து பியூர் கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். இன் திஸ் பிளேஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல வாட் இஸ் மீன் பை டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு காம்பவுண்ட்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஃபார்மிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ப்ரொடியூஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்ட் as a டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி பியூர் கார்பன் மோனாக்சைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். நார்மலாக எப்படி வந்து கார்பன் மோனாக்சைடு கிடைக்குதுன்னா கார்பன் ரியாக்ட்ஸ் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், அங்கே வந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஏர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த ப்ரொடியூசர் கேஸை வந்து நம்ம காப்பர் 1 குளோரைடு சொல்யூஷனுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது நமக்கு CuCl CO.2H2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. அப்போ ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து நமக்கு என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பியூர் கார்பன் மோனாக்சைடு வேணும் அப்படின்னா நம்ம எதை எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெத்தனாயிக் ஆசிட், தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடோட ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ்
ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இஸ் ஏ கலர்லெஸ், நெக்ஸ்ட் ஆர்டர்லெஸ் அண்ட் பாய்சனஸ் கேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் மோனாக்சைடு இஸ் ஏ பாய்சனஸ் கேஸ். நெக்ஸ்ட் இதோட சாலிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது கார்பன் மோனாக்சைடு வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டரில் வந்து லைட்டாக டிசால்வ் ஆகும், கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஏர் கூட கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணால் இட் பேர்ன்ஸ், அது வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஃப்ளேமை ப்ரொடியூஸ் பண்ணும். That blue color flame indicates carbon monoxide is converted into carbon dioxide. இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2CO + O2 வித் கிவ்ஸ் 2CO2 அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடை குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறோம். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் சார்கோல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாய்சனஸ் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இட்ஸ் ஃபார்முலா COCl2, தட் இஸ் கால்டு கார்போனைல் குளோரைடு. அனதர் ஒன் நேம் இஸ் கால்டு பாஸ்ஜீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தட் பாஸ்ஜீன் இஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் ஐசோசைனேட்ஸ். சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பாஸ்ஜீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ CO + Cl2, கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட்ஸ் வித் Cl2 டு ப்ரொடியூஸ் COCl2, பாஸ்ஜீன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3CO + Fe2O3 வித் கிவ்ஸ் 2Fe + 3CO2 அப்படின்னு நமக்கு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், தட் இஸ் கால்டு சிந்தட்டிக் கேஸ் ஆர் சின் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு என்ன கிடைக்கும்னா மெத்தனால் கிடைக்கும். CO + 2H2 வித் கிவ்ஸ் CH3OH அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சோ ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈத்தீன் ஒரு அல்கீன் இஸ் மிக்ஸ்டு வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் டு ப்ரொடியூஸ் ப்ரொப்பனேல் அப்படிங்கிற காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா CO + C2H4 + H2 வித் கிவ்ஸ் CH3 CH2 CHO. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொப்பனால்டிஹைட் அப்படிங்கிறத ப்ரொப்பனேல் அப்படின்னு ஐயூபேக் நேமில் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் அட் pressure of less than 50 atmosphere using metal catalyst at 500 to 700 Kelvin yields சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. NCO + 2N + 1 × H2 வித் கிவ்ஸ் CN H2N + 2 + NH2O. நெக்ஸ்ட்டு NCO + 2NH2 வித் கிவ்ஸ் CN H2N + NH2 அப்படிங்கிறது ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸோட ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து நியூமரஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கூட. இட் இஸ் இந்த டிரான்சிஷன் metals is a zero oxidation stateல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ஸ் ஆர் obtained by heating the metal with carbon monoxide. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ரா கார்போனைல், அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா NiCO4. அயன் பென்டா கார்போனைல், அதோட ஃபார்முலா FeCO5. குரோமியம் ஹெக்ஸா கார்போனைல் CrCO6. இதெல்லாமே வந்து கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கார்பன் மோனாக்சைடில் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கூட. பாண்ட் கேன் பி எக்ஸ்பிளைன் யூசிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அண்ட் டிஸ்கஸ்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை யூஸ் பண்ணி கார்பன் மோனாக்சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பாண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடில் இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.128 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடை வந்து இண்டஸ்ட்ரீஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்யூமோலார் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு. நம்ம ஏற்கனவே சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் வந்து ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாட்டர் கேஸாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் கேஸாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு வந்து லிகாண்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய லிகாண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு லிகாண்டாக ஆக்ட் பண்ணுது.